வணக்கம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற எல்லாமே உங்க ஃபோன், நீங்க சுவாசிக்கிற காத்து, ஏன் ரொம்ப தூரத்துல இருக்கிற நட்சத்திரங்கள் கூட, இதெல்லாம் எதால ஆனதுன்னு எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? வாங்க, அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்க அடிப்படை வேதியியலுக்குள்ள ஒரு சின்ன பயணம் போலாம். சரி, முதல்ல இந்த கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம். நீங்க உட்கார்ந்திருக்கிற சேர்ல இருந்து நம்ம சுவாசிக்கிற காத்து, ஏன் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற நட்சத்திரங்கள் வரைக்கும் எல்லாமே அடிப்படையில ஒரே ஒரு விஷயத்தால தான் ஆனது. அது என்னவா இருக்கும்? அந்த கேள்விக்கான பதில் அணு. ஆமா, இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா பொருளுக்கும் இதுதான் பேசிக் பில்டிங் பிளாக். நம்ம கண்ணுக்கு தெரியாத இந்த சின்ன சின்ன துகள்கள் தான் நம்ம பார்க்கற, உணர்ற எல்லா விஷயங்களையும் உருவாக்குது. சரி, இப்போ ஒரு அணுவுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். அதுக்குள்ள என்னென்ன ரகசியங்கள் இருக்கு, எப்படி ஒரு தனிமத்துக்கு அதோட தனித்துவமான அடையாளம் கிடைக்குதுன்னு நாம கண்டுபிடிக்கலாம். பாருங்க, ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயும் 3 முக்கியமான துகள்கள் இருக்கு. எக்ஸாக்டா மையத்துல, அதாவது நியூக்ளியஸ்ல பாசிட்டிவ் சார்ஜ் உள்ள புரோட்டான்களும் அது கூடவே எந்த சார்ஜும் இல்லாத நியூட்ரான்களும் இருக்கும். கடைசியா இந்த நியூக்ளியஸை சுத்தி நெகட்டிவ் சார்ஜ் கொண்ட எலக்ட்ரான்கள் பயங்கர வேகத்துல சுத்தி வந்துட்டே இருக்கும். ஒரு தனிமத்தோட அடையாளம் எதுன்னு கேட்டீங்கன்னா, அதுல இருக்கிற புரோட்டான்களோட எண்ணிக்கை தான். இதத்தான் நாம அணு எண் அப்படின்னு சொல்றோம். இது ஒவ்வொரு தனிமத்துக்கும் ஒரு தனி ஐடி கார்டு மாதிரி. உதாரணத்துக்கு கார்பன் எடுத்துக்கலாமே. எந்த ஒரு அணுவுல 6 புரோட்டான்கள் இருக்கோ அது எப்போதுமே கார்பன் தான். ஒருவேளை 5 புரோட்டான்கள் இருந்தா அது போரான், 7 புரோட்டான்கள் இருந்தா அது நைட்ரஜன். சிம்பிளா சொல்லணும்னா, புரோட்டான்களோட எண்ணிக்கை மாறினா அந்த தனிமமே மாறிடும். ஆனா இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. ஒரே தனிமத்துல வேற வேற வகைகள் இருக்க முடியுமா? முடியும். அதுக்கு பேரு தான் ஐசோடோப்புகள். இதுல புரோட்டான் எண்ணிக்கை ஒன்னாதான் இருக்கும், ஆனா நியூட்ரான்களோட எண்ணிக்கை மாறும். இந்த சின்ன வித்தியாசம் அதோட நிறையையும் நிலைத்தன்மையையும் பாதிக்கும். இதனால சில ஆச்சரியமான விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த ஐசோடோப்புகள் எல்லாம் சும்மா தியரி மட்டும் கிடையாது. இதுக்கு நிஜ வாழ்க்கையில நிறைய பயன்கள் இருக்கு. உதாரணமா, கார்பன் 14 வச்சு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பொருட்களோட வயசை கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி அயோடின் 131 மாதிரியான ஐசோடோப்புகள் மருத்துவத்துறையில தைராய்டு சிகிச்சைக்கு பயன்படுது. பாத்தீங்களா எவ்வளோ முக்கியம்னு? சரி, நாம தனித்தனி அணுக்களை பத்தி பார்த்துட்டோம். இப்போ எல்லா தனிமங்களையும் ஒரு ஒழுங்குக்குள்ள கொண்டு வர்ற ஒரு அமைப்புக்கு போலாம். அதுதான் தனிம வரிசை அட்டவணை. அணுக்கருவை சுத்தி வர்ற எலக்ட்ரான்கள் சும்மா கண்டபடி சுத்திட்டு இருக்காது. அதுங்க கூடுகள் அல்லது ஷெல்ஸ்னு சொல்ற குறிப்பிட்ட ஆற்றல் மட்டங்கள்ல தான் சுத்தும். ஒவ்வொரு கூட்லயும் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான எலக்ட்ரான்கள் மட்டும்தான் இருக்க முடியும். சோடியம் அணுவை எடுத்துக்கலாம். அதுல மொத்தம் 11 எலக்ட்ரான்கள் இருக்கு. இதை எப்படி அடுக்கலாம்? முதல் கூட்ல, அதாவது கே கூட்ல அதிகபட்சம் 2 எலக்ட்ரான்களை வைக்கலாம். இப்போ மீதி 9 இருக்கு. அடுத்த எல் கூட்ல 8 எலக்ட்ரான்களை நிரப்பிடலாம். கடைசியா மிச்சம் இருக்கிற அந்த ஒரு எலக்ட்ரான் 3வது கூட்டுக்கு, அதாவது வெளிப்புற கூட்டுக்கு போகும். ஆக அதோட அமைத்து 2, 8, 1. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு அணுவோட வெளிப்புற கூட்டுல இருக்கிற எலக்ட்ரான்கள் தான். அதுக்கு பேரு இணைதரன் எலக்ட்ரான்கள். இந்த எலக்ட்ரான்கள் தான் ஒரு அணு மற்ற அணுக்களோட எப்படி பழகப் போகுது, எப்படி பிணைப்பை ஏற்படுத்த போகுதுன்னு தீர்மானிக்குது. சொல்லப்போனா வேதியியலோட மொத்த ஆட்டமே இந்த எலக்ட்ரான்களை வச்சுதான். சரி, அணுக்களோட அமைப்பு பத்தி நமக்கு இப்போ தெரியும். அப்போ அடுத்த கேள்வி என்ன? அதுங்க எப்படி ஒன்னா சேர்ந்து மூலக்கூறுகளை உருவாக்குது? அதுக்கான பதில் இரசாயன பிணைப்புகள்ல இருக்கு. முதல்ல பார்க்க போறது அயனி பிணைப்பு. இங்க என்ன நடக்குதுன்னா, ஒரு அணு அதோட எலக்ட்ரானை இன்னொரு அணுவுக்கு முழுசா கொடுத்துரும். எலக்ட்ரானை இழந்த அணு பாசிட்டிவ் சார்ஜ் ஆகிடும், வாங்கின அணு நெகட்டிவ் சார்ஜ் ஆகிடும். இந்த ஆப்போசிட் சார்ஜ்களுக்கு நடுவுல வர்ற ஈர்ப்பு விசை தான் இந்த பிணைப்பையே உருவாக்குது. நாம சாப்பாட்டுக்கு பயன்படுத்துற சாதாரண உப்பு இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம். இங்க பாருங்க, முதல் ஸ்டெப்ல சோடியம் அதோட வெளிக்கூட்டுல இருக்கிற அந்த ஒரு எலக்ட்ரானை கொடுத்துடுது. 2வது ஸ்டெப்ல குளோரின் அந்த எலக்ட்ரானை வாங்கிக்குது. இதனால 3வது ஸ்டெப்ல பாசிட்டிவ் சார்ஜ் உள்ள சோடியமும் நெகட்டிவ் சார்ஜ் உள்ள குளோரினும் ஒன்னு ஈர்த்து சோடியம் குளோரைட், அதாவது நம்ம உப்பா மாறுது. அடுத்தது சகப்பிணைப்பு. இங்க அணுக்கள் எலக்ட்ரான்களை கொடுக்கவோ வாங்கவோ செய்யாது. அதுக்கு பதிலா எலக்ட்ரான்களை ஷேர் பண்ணிக்கும். இது ஒரு டீம் ஒர்க் மாதிரி. நம்ம உயிர் வாழ தேவையான எத்தனையோ முக்கியமான மூலக்கூறுகள் இந்த சகப்பிணைப்பால தான் உருவாகி இருக்கு. நாம சுவாசிக்கிற ஆக்சிஜன், குடிக்கிற தண்ணி, ஏன் நாம வெளியிடுற கார்பன் டை ஆக்சைடு கூட சகப்பிணைப்பு சேர்மங்களுக்கு நல்ல உதாரணங்கள் தான். 3வது வகை உலோகங்களுக்கு மட்டுமே உரித்தான ஒரு ஸ்பெஷல் பாண்ட். இதுக்கு பேரு உலோக பிணைப்பு. உலோகங்கள் ஏன் மின்சாரத்தை நல்லா கடத்துது, ஏன் பளபளப்பா இருக்குங்கிறதுக்கெல்லாம் இதுதான் காரணம்.
இந்த எலக்ட்ரான் கடல்ங்கிற உருவகம் உலோக பிணைப்பை ரொம்ப அழகா விளக்குது. அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் உள்ள உலோக அயனிகள் எல்லாம் ஒரு இடத்துல வரிசையா நிக்கிற மாதிரியும், அதோட வெளிக்கூட்டு எலக்ட்ரான்கள் எல்லாம் ஒரு கடல் மாதிரி அதை சுத்தி சுதந்திரமா நீந்திட்டு இருக்க மாதிரியும் கற்பனை பண்ணி பாருங்க. இப்படி ஃப்ரீயா சுத்துற எலக்ட்ரான்கள் தான் மின்சாரத்தை ரொம்ப சுலபமா கடத்துது. சரி, பிணைப்புகளை பத்தி பார்த்தாச்சு. இப்போ அணுக்கள் மறுபடியும் தன்னைத்தானே மாத்தி அமைச்சுக்கிட்டு புதுசா பொருட்களை உருவாக்குற வேதிவினைகள் பத்தியும் அதுல நடக்கிற ஆற்றல் மாற்றங்கள் பத்தியும் நாம பார்க்கலாம். வேதிவினைகளை ஒரு சமையல் குறிப்பு மாதிரியும், வேதி சமன்பாட்டை அதோட செய்முறை மாதிரியும் நினைச்சுக்கோங்க. வேதியியல்ல ஒரு முக்கியமான விதி இருக்கு. நாம அணுக்களை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது. அதனால வினைக்கு முன்னாடி எவ்வளவு அணுக்கள் இருக்கோ, வினைக்கு அப்புறமோ அத்தனை அணுக்கள் இருக்கணும். இத சரி பண்றதுக்கு பேரு தான் சமன் செய்தல். இங்க பாருங்க, நீர் உருவாகிற இந்த வினையில 2 பக்கமும் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அணுக்களோட எண்ணிக்கை சமமா இருக்கிறத நாம உறுதி பண்றோம். வேதியியல்ல நம்ம அடிக்கடி கேள்விப்படுற 2 வகை பொருட்கள் தான் அமிலங்களும் காரங்களும். அமிலங்கள் பொதுவா H+ அயனிகளை வெளியிடும், புளிப்புச்சுவையா இருக்கும். அதுக்கு நேர்மாறா காரங்கள் OH- அயனிகளை வெளியிடும், தொட்டா வழுவழுன்னு சோப்பு மாதிரி இருக்கும். இந்த 2 ஒன்னா சேரும்போது ஒன்னோட வீரியத்தை இன்னொன்னு சரி செஞ்சு உப்போ நீரும் உருவாகும். இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. வேதியியலாளர்கள் கண்ணுக்கே தெரியாத அணுக்களையும் மூலக்கூறுகளையும் எப்படி எண்ணுறாங்க, அதுக்கு அவங்க பயன்படுத்துற ஒரு முக்கியமான கணித கருவியை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். முதல்ல இந்த எண்ணை பாருங்க. 6.022 பெருக்கல் 10⁻23. இது எவ்வளவு பெரிய எண் தெரியுமா? 62,000க்கு பின்னாடி 20 பூஜ்ஜியம் போட்ட என்ன வருமோ அதுதான் இந்த எண். இதுக்கு பேரு அவகாட்ரோ எண். இந்த அவகாட்ரோ எண்ணு தான் மோல் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கான்செப்டோட இதயம். பாருங்க, அணுக்கள் ரொம்ப ரொம்ப சின்னது, அதனால அதை ஒன்னா எண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால வேதியியலாளர்கள் மோல்ங்கிற ஒரு யூனிட்டை பயன்படுத்துறாங்க. ஒரு மோல்ங்கிறது இந்த அவகாட்ரோ எண் அளவுக்கு துகள்கள் சேர்ந்த ஒரு தொகுப்பு. வேதியியல் கணக்குகள் போட இது இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. நாம ஒரு தனி அணுவிலிருந்து ஆரம்பிச்சு அது எப்படி பிணைப்புகளை உருவாக்குது, வினைகள்ல எப்படி பங்கேற்குது, அதை நாம எப்படி கணக்கிடலான்னு இதுவரைக்கும் பார்த்தோம். இந்த விதிகள் எல்லாம் நம்ம பூமிக்கு மட்டும் இல்ல, இந்த முழு பிரபஞ்சத்துக்கும் பொருந்தும். இந்த அடிப்படை கட்டமான பொருட்களை பத்தின அறிவை வச்சுக்கிட்டு நம்மால எதை வேணாலும் உருவாக்க முடியும். யோசிச்சு பாருங்க, இந்த அறிவை வச்சு நீங்க என்ன உருவாக்க போறீங்க?